ப்ரோ வீலிங் பண்ணுங்க ப்ரோ. நீங்க வீலிங் பண்ணுங்க ப்ரோ. வீலிங் வீலிங். நீ கூலி பிளேயரு. ஹே ஸ்மைலிஸ், இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடைவரை கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தாங்க. ஏன்னா நம்ம தஞ்சாவூர் கடைசியில் புதுக்கோட்டை கடைசியில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். இங்கேருந்து கிள்ளுக்கோட்டை ஒரு 3 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், மொத்தம் 5 கிலோமீட்டர் தான். நம்ம கிள்ளுக்கோட்டையில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெக்கானிக் இருக்கிறாரு, அவர் போயிட்டு பிக் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பலாங்க. சரிங்க, மிச்சத்தில் மோட்டோவில் எனக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. வாங்க போகலாம். ரைடிங் க்ளோஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டோம்ப்பா. இதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு. எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா மலையடிப்பட்டி குடைவரை கோயிலுக்கு தான். இங்கே வந்து 2 கோவில் இருக்குது. சிவன் கோவிலும் இருக்குது, பெருமாள் கோவிலும் இருக்குதுங்க. கண் நிறைந்த பெருமாள்னு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பலாம். அப்படியா போயிட்டு வாங்கப்பா. கருப்பா ரோட்லேயே நிற்கிறான்ப்பா அவன். நல்லா தான்ப்பா இருக்குது க்ளவுஸ் போட்டு போட்டேன். ஆக்சுவலி இது நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கலுக்கு வாங்கினதுங்க. ஆனால் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவரை எங்கேயுமே லாங்லையும் போகல. லாங்கில் போக எங்கெங்கே விடுறாங்க வீட்டில். நம்ம ஊருக்கு போகலாம். இது வந்து நம்ம ஸ்கூல் படித்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கடைக்கு வந்தாச்சுங்க. இருக்காண்ணா? இருக்கான். ஓ வந்தாச்சு. கடையெல்லாம் பூட்டிட்டு கிளம்பியாச்சுங்க. 10 மணி ஆச்சுங்க. ஏண்டா இவ்வளோ லேட்டுனா? இன்னொருத்தன் வரேன்ட்டான், அவனே கூட்டிகிட்டு போகிறனால தாங்க. இந்த வீத்திரி தாங்க வரப்போகுது நம்ம கூட. கிள்ளுக்கோட்டையிலேருந்து கீரனூர் பிரிகிற ரோட்டில் தாங்க இருக்குது. ரோட்டு ஒட்டிலே தான் இருக்குது அந்த கோயில். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். எங்கப்பா யாரையுமே காணோம். வரானுங்களா இல்லையா? போயிட்டுருக்காங்க. நம்ம ஆள் ஸ்டண்ட் பைக்கோட வந்திருக்காங்க கடைக்கு. வீரமணி வா, போயிட்டுருக்கேன். அங்கே ஒருத்தன் வீட்டில் போகிறான் பாருங்க, அவன் நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஹெல்மெட் போட்டு வராமல் வந்திருக்காங்க. அவன் ஹெல்மெட் வேணால் வச்சுருக்கான். அவங்க பக்கத்தில் தான் போகிறோன்ட்டு வந்துட்டான். அப்படியே கலாய் போவாங்க. இதாங்க அந்த ஸ்டண்ட் பைக் இருக்கு வீரமணி. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ப்ரோ வீலிங் பண்ணுங்க ப்ரோ. நீங்க வீலிங் பண்ணுங்க ப்ரோ. வீலிங். நீ கூலி பிளேயரு. வீலிங் பண்ணுனா கூலிப்பா. ஐயோ தூக்கி விடாத, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கீழே தான் விழுவானே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. ஆப்போசிட்டில் வண்டி வருதுங்க, நம்ம ஏறி போகக்கூடாது. கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இதாங்க அந்த கோவில். அந்த குளம்லாம் இருக்குது. சரிங்க, மிச்சத்தெல்லாம் உள்ள போக நான் ப்ளாக் பண்ணுறேன். இங்கிட்டு நிப்பாட்டோமா? இங்கிட்டும் கோயில் தான் இருக்குதுங்க.
இதோ கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. அதோ அங்கதான் இருக்கு கோயில். இங்க ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். கோயிலுக்கு வந்தீங்க நீங்க எல்லாம் லோயர் போட்டு வந்திருக்கீங்க, மட்டும் வேட்டி கட்டி வர சொல்லிட்டியடான்ட்டு. சரிங்க மிஸ்லாம் உள்ள போக விளாக் பண்றேன். பசங்க எல்லாம் உள்ள போக இது பண்ணியாச்சு. ப்ரோ ஒதுங்கிங்க ப்ரோ. இதோட எடுத்து முன்னாடி 2 ஸ்டாச்சு இருக்குங்க. இதுக்குள்ளதாங்க சாமி இருக்கு. இங்கே பெருமாள் நாமதையும் கண்ணிறைந்த பெருமாள், கண்ணொளி பெருமாள், விஷ்ணுபதி ஒளி பெருமாள் அப்படிலாம் இங்கே நாமதையும். ராஜா காலத்திலிருந்து நிறைய பேருக்கு கண் இல்லாதவங்களுக்கெல்லாம் கண் கொடுத்துருக்கார். அதனால் கண்ணிறைந்த பெருமாள் அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தில் இருக்க மாதிரியே சயன கோலத்தில் இருக்கார். திவாகர முனிவருக்கு காட்சி கொடுத்த இடம். நாபிக்கமலத்தில் பிரம்மா எல்லா தேவர்களும் பெருமாள் திருவடியை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. திருவடியை தாமரை மலர் மேலே வச்சிருக்கார். பூமாதேவி தாயார் திருவடி கமலங்களில் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸ்ரீரங்கம் போலவே பெருமாளுக்கு இங்கே தைல காப்பு. முன்னாடி லட்சுமி நாராயணன், உற்சவர் அழகிய மணவாளன் நம்பெருமாள், ரங்கநாத சுவாமி. பெருமாள் பக்கத்தில் வீர நரசிம்மர், வைகுண்டநாத பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். ஹயக்ரீவர் குழந்தைகள் கல்விக்கு அதிபதி ஹயக்ரீவர். புண்டரீகாட்ச பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கார். என்ன விசேஷம்னா நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம் 3 கோலத்திலையும் சேவிக்கிறது விசேஷம். கோவில் வந்து காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். எல்லாரும் வந்து சேவித்து பெருமாள் அனுகிரகம் பெறணும். உள்ள வந்து கேமரா வீடியோ எடுக்கக்கூடாதான், அதனால இதோடய கட் பண்ணியாச்சு. உள்ள போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. நம்ம பசங்கள்லாம் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிவன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே போகிறோம். வேற லெவலாக இருக்குங்க, அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கு. இது பிள்ளையார் தானே? பிள்ளையார். பிள்ளையார், இங்கே முருகன், அப்படி இங்கே ஒரு சாமி போட்டு இருக்கு. அந்த காலத்து கல்வெட்டுக்கெல்லாம் பொறிச்சிருக்காங்கப்பா. இங்கே நிறைய ஸ்டாச்சு இருக்கு. ஒரு நந்தி சிலை இருக்குங்க. அங்கே சிவன் சிலையெல்லாம் இருக்குங்க. சுற்றிலும் வெறும் ஸ்டாச்சுவாக தான் இருக்கு. இந்த சைடு பாருங்க, ஃபுல்லாக வெறும் ஸ்டாச்சு தான். இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு உள்ள. இதாங்க அந்த ஸ்டாச்சு. இது என்ன சாமி தெரில சரியா. சரி ஓகேங்க, நம்ம இங்கே சிவன் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா மலைக்கு தான் போகிறோம். மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. தொல்லியல் துறையிலேருந்தெல்லாம் ஏதோ இது போட்டிருக்காங்க, நான் வீடியோவில் போகிறேன் பாருங்கள். இதான் காலடியா, ரங்கநாதர் காலடி. கோயிலெலாம் சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போது நம்ம மலைக்கு தான் போகிறோம். இங்கே இருக்குதுங்க மலை. நிறைய இனிமேல் கோயில் விழாக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளில போகிறேன்னா எங்கே விட்றானுங்க, கோயிலுக்கு போகிறேன்னா மட்டும் போயிட்டு வாங்குறாங்க. மேலே லவ்வர்ஸ் எதுவும் இருக்க மாட்டாங்கல்ல. லவ்வர்ஸ்ட்டு தாங்க கடலை போட்டுட்ருக்காங்க. கோயிலுக்கு அந்த இங்கே கடலை போட்டுருக்காங்க. அங்கே மலையில் ஹாட்டெல்லாம் விட்டு வச்சுருக்காங்கப்பா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறகுறவங்கலாம் இப்போ வந்து இது பண்ணியிருந்துருக்காங்க. அங்கே ஒரு காதல் மன்னன் இருக்கிற மாதிரி. வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. போங்க தலைவரே, நீங்கள் கொஞ்ச நேரம் போங்க, வந்துடுறேன்.
சாமி கும்பிட வரான்னா அவன்கிட்ட சாமி கும்பிட வந்தாங்க, ஆனால் பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கிறான். ஃபோன் பேசிருக்காங்க. நீ வீடியோவில் வருவேன் யூடியூப்ல போடுவீங்களா? கண்டிப்பா ப்ரோ, யூடியூப்ல போடுறது தான் இருக்கிறோம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க ப்ரோ. ஸ்கூல் படிக்கும்போது வந்தது இங்கெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். அந்த ரவுண்டு மாதிரி தான் இப்போ நம்ம ஏற போகணும். அந்த இதுக்கா? இதுல ஏற முடியாது. இந்த ரவுண்டு இதுலையா? இதுல எப்படி ஏறுறது? அங்க கீழே பார்த்தா இது மேலே ஏறிட்டு அங்கே போய் ஏறி. ஓ, அந்த மலையில தாங்க நம்ம ஏற போறோம். ஆனா அது சின்ன ஒரு இதுல தாங்க, கொஞ்சோண்டு இதுல கிரிப்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதில் தான் நம்ம ஏற போறோம். மேலே ஏதோ இந்த வழியில தாங்க ஏற போறோம். நீங்க வாங்க ப்ரோ, நீங்க உங்க ஆளோட வந்துருக்கலாம் பெசாட்டுக்கு. இங்க இருந்து வியூவா பாருங்க எப்படி இருக்குன்னு. சுத்திலும் தெரியுதுங்க ஃபுல்லா. ஒரு லைட் வச்சிருக்காங்க. இதோ இங்க தாங்க போயிட்டு சாமி கும்பிட்டோம். கீழே தாங்க சாமி இருக்கு. உனக்கு ஓம் பிரச்சனை. இதோ இங்க தாங்க சிவன் கோயில் இருக்கு. கீழே தான் ரங்கநாதர் இருக்கு. அதுக்கு கீழே முன்னாடி இங்கிட்டு ரங்கநாதர் கோயில் இருக்கு. ஹெல்மெட் காதல் பண்றவங்கலாம் கூட்டி வந்து வச்சுக்கிட்டு நாங்க படுற இதோ அந்த மலைக்கு தாங்க நம்ம போறோம். இதுல போகணுமா? இதில் இருக்கலாம். ஓ, அந்த மலைக்கிட்ட வந்தாச்சுங்க. மலை மேலே தான் நேர போகிறோம். இதுக்கு பின்னாடி கரசர் தானே இருக்கு. அட்வென்ச்சராக இருக்கும் போலயே. எங்க வந்துட்டு செங்குத்தா இருக்கு. இதோ ஏறான் பாருங்க. இதுல தான் ஏறணுங்கிறான். இதுல இருந்து நான் எப்படி ஏற போறேன்னு தெரியல. மேலே எட்டு கை கட்டுறாம. சரி சரியா, நீ எப்படி கரெக்டா ஏற மாதிரி படிக்கட்டு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா தான் ஏறி போட்டேன். இதோ ஏறியாச்சுங்க. எப்படி இருக்கு பாரு. அங்கிட்டு வரணும். அங்கிட்ட வந்து பார்த்தா சின்ன கல்லில் இருக்கும். ஒரே ஒரு கல்லில் தான் இருக்கும். இப்போ உருண்டுச்சுன்னா சோலி முடிஞ்சு. இதோ ஏறியாச்சுங்க. மேலே படுக்கலாம், நல்லா சுற்றி பார்க்கலாம். உள்ள ஒரு கல்லை சொறி வச்சிருக்காங்க. இங்க பாரு, சின்ன கல்லில் இருக்கு. நீங்க வந்து என்ன ஆடுறது? இதெல்லாம் மறைஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் மறைஞ்சிருக்கோம். வேற கல் வெட்டு பேரு இந்த கல்லுல தான் இருக்கு. இந்த கல்லு தான் இன்னொரு கல்லு. இந்த குரூப்ல சின்ன கல்லுல தான் பெரிய மழை தாங்கிருக்கு. பாத்துக்கோங்க. இது ஒரு சின்ன கல் இருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன ரொம்ப புடிவான. இது எவ்வளவு இதா இருக்கு ஓப்பனா. சோலி முடிச்சுங்க. நீ அப்படியே உட்காந்துருங்க. நான் இருந்து போயிட்டு பரட்டி தள்ளி விடுறேன். அங்க இங்க அனுமான கம்மியா இருந்தேன். மேல இருக்கா அனுமான் ஸ்டாச்சு. பாத்தீங்க, கல்வெட்டுலயே அரைஞ்சிருக்காங்க ஒரு வேலு. இங்க பாருங்க, இங்க இருந்து என்னமோ யானையே என்ன படம் தெரியல. தாயம் விளாண்டுருக்காங்க நினைக்கிறேன். நிறைய இருக்கு. ஆனால் என்னன்னு தான் தெரியல. வீட்டெல்லாம் சுற்றி கருவேலம் மரங்களா இருக்குங்க. ஏதோ அங்கதாங்க கர்சர் இருக்கு. ஏதோ அந்த மலைக்கிட்ட வந்தாச்சுங்க. உள்றா உட்காந்துருக்கானுங்க 2 பேரும். எவ்வளோ இதாக இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா? ஏதோ அங்கே நிற்க கொஞ்சம் தாங்க பிடிமானமாக இருக்கு. இதோ இந்த இதுலேருந்து ஃபுல்லாக மேலே அப்படியே நிற்குதுங்க. துள்ளியோண்டு கிரிப்பில் எப்படின்னு தெரிலண்ணா. ஓ, இந்த மலைக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டோம். வந்தாச்சு. 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தோம். என்ன பண்ணுறானுங்கன்னு நீங்களே பாருங்கள். ஆளுக்கு ஒரு சீடு படுத்துக்கிட்டு செல்லணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கம்மா.
ஸோ நம்ம அது வழியாக தாங்க வந்தோம். வந்து இதோ அங்கிட்டு தான் vlog பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மலைக்கு வரோன்ட்டு இந்த மலைக்கு வந்தாச்சு. இப்போ அங்கிட்டு இருக்குங்க அந்த மலை. சூப்பராக அடிக்குது, காற்றெல்லாம் ஜில் ஜில்னு. ஸோ இது வழியாக தான் ஏறி வந்தோம். அவங்க அந்த பாறை ஹெல்மெட்டை கொடுத்தா மாட்டிக்குவேன். நான் கொண்டுகிட்டே இந்தா ஆமாம் சொன்னா நீ கீழேன்னா கூட நீ இங்கே எரியலாம்டா. நீ இருக்க வளத்துக்கு ஒரே ஜன்பு தான் நீலாம். ஏறும் பாதை வெற்றி பாதை போகும் பாதை. எங்கள்கிட்ட ஒரு சிங்கர் இருக்காருங்க, அவரை காட்டுற பாருங்க. பெரிய சிங்கருங்க அவரு. தாண்டும் கல்லாம் மாநில வரதெல்லாம் பொய்யுங்க. வழியில் மரங்கள் கிடையாது. மாப்பிள்ள என்ன அப்புறம் உனக்கு அது பேக்ரவுண்ட் மியூசிக் நான் போட்டு இறங்க முடியா? மண்டு அடி ஹெல்மெட் போட்டு இறங்க. என்ன இப்படி கூட்டி வந்துருக்கு? இருங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இறங்கு. முதல்ல ஒரு பள்ளியாட்டை இறக்கி விடுவான். பள்ளியாட்டை இறக்கி விடுறதுக்கு நேரத்தை பாருங்கிற மாதிரி ஒரே ஜம்பு தான். நீ அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. என்ன அப்புறம் தள்ளி நீ போயிட்டா ஆரன் போய் எனக்கு தானே. போயிட்டானா ஆரன் போய் எனக்கு தானே. அப்போ செல்லு எனக்கு தானே மாப்பிள்ள. என்ன பள்ளி மாதிரி உட்காந்துருக்கேன் மாப்பிள்ள. ஓட்டையை காணும்டா. குதி குதிச்சோம்னா கால் உடஞ்சி. அதுக்கு இங்கிட்டு தான் இறங்க முடியல. என்ன குதிரா நீனு வாங்க ஒரு தானே காலை பிடிச்சா ஹெல்மெட் போடுற பிடிச்சிக்க. பிடிச்சிக்க. அப்புறம் இதை வச்சுட்டு எப்படி இறங்குறது? வயசுல மூடி போட்டா எப்படி பிடிச்சிருவியா? ஓடி தப்புளி போடுற தப்புளி. டேய் பிடிச்சிருவியா? ஹெல்மெட் 2000 ரூபாடா. புடுறா எங்க வாடலே கிடனா அதுல போட்டாங்க. அந்த பிடிச்சிருக்கியா? அதான் ஏ போறேன்டா உன்னே ஓட்டினா அப்புறம் ஹெல்மெட் எங்க இருக்குறேன்? இந்த உடஞ்ச ஹெல்மெட்டை நீ எடுத்து போக வேண்டியதான். இறங்குறப்ப அடுத்த பள்ளிக்காடு பலிக்காடு. என்ன குழந்தை மாதிரி போறேன். கோச்சிட்டு கிளம்பிட்டான். இங்க வா, இதுக்கெல்லாம் போயிட்டு கோச்சிக்கலாமா? கீழே வந்து சார கீழே வந்துருப்பேன் தெரியுமா? சண்டை போடாங்க. டேய் நான் வேற இருக்கேன், இறங்கிட்டு இருக்கிறேன். தள்ளி போயிடும் நீ. ஐயோ ஒரு வழியா இறங்கியாச்சு. உங்க கூட வந்ததுக்கு சரியான அட்ராசிட்டி பண்ணிட்டானுங்க. மறுபடியும் அதே வெளியில கிளம்பியாச்சுங்க. அந்த மலையிலேருந்து தான் வந்தோம். மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு தான் போகிறோம். ஓடியே போயிட்டாங்க. அடிச்சு துரத்தையாச்சுங்க. ஸோ அந்த குளத்துக்கு போயிட்டு vlog பண்ணுறேன். இதாங்க அந்த குளத்துக்கு போகிற வழி. இங்கே இருந்தால் தண்ணி எடுத்து போயிட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவாங்களாம். அதனால் இதில் மீன்லாம் நிறைய வளர்க்குறாங்கப்பா. சரி வரணும். என்ன கொஞ்சம் நேரம் வரணும். மீன் ஆரஞ்சு கலர் மீன் நிறைய நிற்கிது. ஒன்று தான் தெளிவாக தெரியுது. ஒரு ஒயிட் கலர் ஒன்று வருது. அதை பார்த்துங்க. வெள்ளை கலர் இது ஒரு ஆரஞ்சு ஒரு அங்கே இருக்குது. அங்கே ஒரு கூட்டம் ஓட்டமாக இருக்குது.
ஓ ஆரஞ்சு கலரில் பிளாஸ்டிக் பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ போட்டுருவாங்க சாப்பிட்டுட்ருக்கு. பொரி பேப்பர் பஞ்சு குட்டி மீனாக இருக்குது. சாமி பாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி போய் பார்க்கலான்ட்டு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ பின்னாடி தாங்க இருக்குது அந்த குளம். ஏற முடியா? ஸோ இங்கே இருக்குங்க அந்த பாதம். இப்போ புதுசாக வச்சுருக்காங்களா? புதுசாக வச்சு விளக்கு போட. இது விளக்கு. ஸோ விலாகெல்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க.